நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோச் பார்க்கு தான் வந்திருக்கோம். திருப்பியும் மணல மீன் பிடிக்க வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இது கொத்து முள் கிடையாது, டபுள் முள். இதை போட்டு நம்ம மணல மீன் பிடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், நம்ம மணல மீன் மீன் பிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, எனக்கு இன்றைக்கி ஒத்தையில் வந்திருக்கு, அதனால் நான் கரெக்டாக கேட்ச் பண்ண முடியல. மீன் அடித்த பிறகு தான் காட்டுறேன். பாருங்க, பார்த்தீங்களா, மணலை பிடிச்சிருக்கோம். இல்லை, பரு மீன் தான், நல்ல சைஸான மீன். இது பாருங்க, மீன் பிடிச்சிருக்கோம். அடுத்து எதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். ரொம்ப நாள் கழித்து மணலைக்கு வந்திருக்கோம். மாவு தான் போட்டுட்ருக்கோம் நண்பர்களே. பாருங்க எப்படி இருக்கான் பற்றியில், அற்புதமாக வெள்ளி மாதிரி இருக்கான் பாருங்க. தகன்னு மினுங்குறான். அப்படியே நம்ம பைக்கில் எடுத்து போட்டுருவோம். அடுத்து எதாவது மீன் கிடைக்கான்னு பார்ப்போம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்ம 2வது மீன் பிடிச்சிட்டோம் மணலையில். ரொம்ப நேரம் கடி இல்லை, திடீர்னு கடிக்கு. போன ரவுண்டு மட்டும் சரியான சைஸ் மீன், பரு மீன். இந்த ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் சின்ன மீன் தான். பார்த்தீங்களா, கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான் இது. அந்த அளவுக்கு பெருசு கிடையாது இது. 2 முள் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, கையில் அடி எறியுது. கொஞ்சம் கவனமாக தான் பிடிக்கணும், 2 முள் போட்டால். அதான் ஒன்று. பார்த்தீங்களா, நான் கடைசியாக பிடிச்ச மொத்த மீனை காட்டுறேன். என்னடா இது மீனை உள்ளேருந்து எடுக்கிற காட்டலையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒத்தையில் வந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. 2 பேராக வரும்போது மணல மீன் கடிக்க மாட்டேங்கி, சும்மா போட்டு பார்ப்போமே அப்படின்னு வந்தேன். இன்றைக்கி மணல மீன் கடித்த உடனே தான் சரி எடுப்போம். ரொம்ப நாளாக மாவு வீடியோ போடலையே அப்படின்னு தான் எடுத்தேன் நண்பர்களே. கொஞ்சம் எதுவும் குறைகள் இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. இந்த பாருங்க நண்பா, அடுத்து ஒரு மீன் அடிச்சுட்டு வந்தா வருது பாருங்க. அது பார்த்தீங்களா, 3வது மீன் அடிச்சிட்டோம். எப்படி வருது ஒரு ரவுண்டு இதே மாதிரி மீனை காட்டுவோன்னு எடுத்தேன் நண்பா. எடுக்கும்போது மிஸ் ஆகி மீன் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. லைட்டாக தான் அடி எறிந்திருக்கு, மிஸ் ஆகி வெளியே போயிடுச்சு மீன். சரி, வீடியோ ஆன் பண்ணுவோமே காட்டுவோம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு முன்னே மீன் தட்டிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு. கொஞ்சம் நேரம் தூண்டியில் எப்படி வச்சுருந்தேன், வாய் பிஞ்சு உள்ளே போயிட்டு. இல்லைன்னா இது 4வது மீன். அந்த ஒரு மீன் போனதுனால தான் இது 3வது மீன்பா. சரி, அடுத்து எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸை போய் பாருங்கள். இந்த பாருங்க நண்பா, போச்சு. யாருக்குனவே கீழே விழுந்துட்டு போய் தான் எடுத்துகிட்டு வந்தேன். திருப்பியும் கையை விட்டு உருவி போயிட்டுன்பா. பாருங்க, தட்டி எடுக்கும்போதே டக்குன்னு கீழே தண்ணிக்கிட்ட விழுந்துட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்ட்டு எடுத்த போதுக்குங்க. அதுக்கு முன்னே நம்ம கை தட்டி போயிட்டு தடப்படன்னு நம்ம உள்ளே போட்டுருவோம். அடுத்து என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். நாங்கள் பாருங்க நண்பா, அடுத்த மீன் பிடிச்சோம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் பிடிச்சிருக்கோம். அது வாயில் எப்படி நிற்கி பாருங்கண்ணா, செத்தியோட முனையில் தான் ஒட்டிகிட்டு வந்துருக்கு. 4-5 மீனை விட்டுட்டு நண்பா, நிறைய தட்டி போச்சு. அது பாருங்க எவ்வளோ தொடுக்கில் இருக்குது பாருங்க. நான் வாய் கிழிஞ்சிட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் சுதாரிப்பு எடுக்க போய் தான் அந்த மீனும் வெளியே வந்திருக்கு. நிறைய தட்டி போயிட்டு கரெக்டாக ஒரு 3-4 மீன் 5 மீனுக்கு மேலே விட்டுட்டேன். தட்டியே விட்டுட்டேன். டப்புன்னு போயிட்டு. பாருங்க என்ன வருது சரிங்களா, இல்லை சைஸ் மீன் தான்மா, ரொம்ப பெருசு கிடையாது, பெருசும் கிடையாது. சரி, நம்ம பைக்கிலே போட்டுரும். நாங்கள் பாருங்க நண்பா,
ரொம்ப நேரம் கழித்து அதுக்கப்புறம் அடிச்சிருக்கோன்பா. அது பாருங்க, அது போனாலும் சரி இருந்தாலும் சரின்னு தான் காட்டுறேன். ஒன்று ஒன்று தட்டி பெய்யா தான் செய்யுது. அந்த பாருங்க எப்படி போகுது ஸ்டிக்கு அந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா. மீனை வெளியே எடுக்கலை, எப்படி நம்ம பக்கத்தில் வரைக்கும் அஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கிடுவோம். ஓ கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. சரிங்களா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த முதல்ல கடைசி மீன் ஒரு மீன் காட்டணும் பார்த்தீங்களா, தட்டி விழுந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் பிடிச்சிருக்கேன் போங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கடியே இல்லை. தண்ணி மாறிட்டு பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் வற்றிக்கிட்டு இருந்துச்சு, தண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டு டக்குன்னு போய நிற்க மாட்டேன்ட்டு. சரிங்களா, மீன் பொரிச்சு சாப்பிட அவ்வளோ அற்புதமாக இருக்கணும்பா. நல்லா அடியேறி இருக்குன்பா. நம்ம அடுத்து எதாவது மீன் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் அந்த நீர்லாம் கிளம்ப முடியுதானும்பா. இந்த வீடியோஸில் வந்து மணலை கொஞ்சம் கம்மியாக தான் முட்டிருக்கு. நம்ம பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாவு போட்டு பயங்கரமாக மீன் பிடிச்சிருப்போம். ஒரு நாள் ஒரு 2-2.5 கிலோவுக்கு மேலே பிடிச்சோன்பா. சடக்குன்னு அடுத்தடுத்து கடிச்சிது. வீடியோ தான் அதிகமாக கேட்ச் பண்ண முடியல. அந்த இதில் காட்டுறேன் பாருங்களேன், வீடியோ அதில் இருக்கும். நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள் நண்பா, இதை ரோச்சுப்பாங்க. அந்த அதில் திருத்து பார்த்தீங்களா, ஸ்பாட்டில் தான் வந்து நம்ம தூண்டி போட்டோம். அந்த ஸ்பாட்லேருந்து இன்றைக்கி தூண்டி போட்டதில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி மணல மீன் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு தேறிட்டுன்பா. இல்லை நாம இதை பாருங்கள், ஒரு 6 மீன் இருக்குது. சரிங்களா, உயிரோடு தான் இருக்குது மீன். இதெல்லாம் கடைசியாக நம்ம இப்போ பிடிச்ச மீன். இதுவும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சது தான். இந்த 2 மட்டும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சது. சரிங்களா, இந்த வாய் எப்படி கப் மூடு தான் பாருங்க. இந்த 2 மீன் மட்டும் இப்போ பிடிச்சதுன்பா. இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோன்பா. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போன்பா. இன்றைக்கி வந்து மணலை மீன் இறக்கம் இல்லை. இன்னொரு நாள் நல்லா இறங்கி இருக்கும்போது வெயிட்டாக பிடிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.